நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, உன் ஐட்டத்தை எடுத்துட்டு போப்பா. இஷானுங்க இன்னும் அவன் ஆபீஸ்ல இருந்து வரல. காலையில சோனாலி அவன்கிட்ட சொல்லாம கிளம்பி போனதுனால அவன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். இஷிகா கூட சொல்லிட்டு இருந்தா சுஹானா ரொம்ப அப்செட்டா இருக்காலாமே. ஆமாக்கா, சுகானா சோனாலியா டின்னருக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தாலும் ஆனா அவ எனக்கு என்னமோ சோனாலி போனது நல்லதா தெரியுது. அதே சமயத்துல சோனாலியால தானே சுஹானாவுக்கு அவ இஷானை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு புரிஞ்சுது. ஆனா அக்கா, சோனாலி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சுகானாவுக்கு இஷான் மேல வச்சிருக்க காதல் தெரியதானே போகுது. எப்போ? கிழவன் கிழவி ஆனதுக்கு அப்புறமாவா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பெரிய மாமி அவளை உட்கார வச்சு அன்பா அவளுக்கு புரிய வச்சிருப்பாங்க, அவளும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பா. இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. காதலுங்கிறது புரிய வைக்க வேண்டிய விஷயமே இல்ல, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். காதலுடைய உணர்வு இருக்கே, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்குள்ள வரும். அத ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. முட்டா பசங்க தான் உட்கார வச்சு காதலை புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. அத பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கோ இல்ல இருக்காது. உணர்வு தானேமா, அத நாம தான் புரிஞ்சிக்கணும். தாத்தா சொல்றது ரொம்ப கரெக்ட். தாத்தாவோ அம்மாவோ சொல்லி கொடுத்தாலும் சுகானாவால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு பக்கம் கரெக்ட் தான். அவளுக்கு இந்த இந்த உணர்வு தானா ஏற்பட்டிருக்கு. அது கரெக்ட் தான். ஆனா அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலையே. நம்ம இஷான் இருக்கானே சரியான அம்மாஞ்சி, அவன் அப்படித்தான் இருப்பான். அவனா எதுவும் சொல்லவும் மாட்டான். சுகானா மட்டும் என்னவா எல்லாரும் முன்னாடியே தைரியமா ஐ லவ் யூன்னு சொன்னா, ஆனா அவளுக்கு எதுவுமே தெரியலையே. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்பலான்னு தோணுது. அதான் ஹனிமூனுக்கு. இது நல்ல யோசனை. ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கே எல்லாம் புரியும். என்னப்பா, யார எங்க அனுப்புறீங்க? வந்துட்டியா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்க ஐடியா கொடுக்கறாங்க. பசங்க எல்லாரும் சுஹானாவையும் இஷானியும் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் அனுப்பலாங்கிறாங்க. ஹனிமூனுக்கு? இல்ல இல்ல, ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாம். ஏன் சின்ன மாமா? என்ன சின்ன மாமா, இஷான் ஒரு வீணா போனவன், சுஹானா ஒண்ணும் தெரியாத பொண்ணு. ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போனாங்கன்னா ஏதாவது பிரச்சனையோட தான் வருவாங்க. அப்புறம் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஜெயிலுக்கோ நான் போக மாட்டேன், என்னால முடியாது. அலோக், இது நல்ல ஐடியா. ரெண்டு பேரையும் எங்கேயாவது அனுப்பி வைக்கலாம். ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் தனியா போனாங்கன்னா தான். இது பாருங்க, நீங்க இஷான் வந்துட்டான். இஷான் அண்ணா, உங்களுக்கு ஹனிமூன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன? ஏதோ பெரிய பாரத சுமக்க சொன்ன மாதிரி அதிர்ச்சி ஆவறான். ஆனா மனசுக்குள்ள சந்தோஷமா இருப்பா. சரி, போதும் போதும் போதும். இத பார்ப்பா. ஹலோ, இவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. செலவு யார் பண்ணுவாங்க? டேய், நீ ஹனிமூன் போனப்போ அந்த செலவெல்லாம் உங்க அப்பா தானே பாத்துக்கிட்டான். இப்போ இஷான் ஹனிமூன் போனா அவங்க அப்பா தான் செலவு பாத்துக்கிட்டா. அவங்ககிட்டயே சொல்லுங்க. அவங்கிட்ட தான்டா சொல்றேன். சரி, ஆனா ஹனிமூனுக்கான பாதி செலவை நீ தான் ஏத்துக்கணும். அலோக், என்ன பேச்சு பேசுறீங்க? அப்பா கிட்ட நீங்களே கேளுங்க. நான் ஹனிமூன் போகும்போது பாதி செலவை நான் தான் ஏத்துக்கிட்டேன் தெரியுமா? நான் போகும்போது அப்பா என் கையில ஒரு 900 ரூபாய் கொடுத்தாரு, அவ்வளவுதான். எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? 2035 ரூபா 50 பைசா. அங்கே உட்காந்து கணக்கு தான் போட்டியா? 2035 ரூபாய் 50 பைசாவா?
நாக் நாக் மிஸ்டர் இஷான் கஷ்யப். எதுக்கு இப்ப இப்படி ஸ்மைல் பண்ற? ரொம்ப சந்தோஷமான விஷயம். இஷான் கஷ்யப் அண்ட் சுஹானா கஷ்யப் ஹனிமூனுக்கு போறோம். அதுக்கு ஏன் இவ்ளோ சந்தோஷமாகற? ஹலோ, சுஹானா கஷ்யப் இஷான் கஷ்யப்னா நாம ரெண்டு பேரும் தானே? அதேதான். வெரி குட். வெரி குட்டா? நான் சொன்னது ஒரு வழியா நீ கண்டுபிடிச்சிட்டல, அதுக்காக தான் சொன்னேன். புரியுதா? ஓகே, ஐம் சாரி. சரி, அதை விடு. ஹனிமூனுக்கு நம்ம எங்க போலாம் சொல்லு. நீ சந்தோஷப்படுறத பார்த்தா ஹனிமூனுக்கு போற மாதிரி தெரியல, டைரக்டா மூணுக்கே போற மாதிரி தெரியுது. சுஹானா, ஹனிமூன் மீன்ஸ் ஹனிமூன். சுஹானா, ஹனிமூன் மீன்ஸ் ஹனிமூன். இஷான், உன்னை அந்த கவர்மெண்ட் ஹனிமூன் போக கூடாதுன்னு பேன் பண்ணணும் தெரியுமா? நீ அவ்வளவு மோசம். உன்னால ரொமான்டிக்கா எதையுமே யோசிக்க முடியாது. ஹனிமூன் மீன்ஸ் ஹனிமூன். ஹனிமூன் மீன்ஸ் காதல், அன்பு, பிரியம், லவ், ரொமான்ஸ். சொல்லு. ஹனிமூன் மீன்ஸ் அன்பு, பிரியம், லவ், ரொமான்ஸ். திரும்பவும் சொல்லு. ஹனிமூன் மீன்ஸ் அன்பு, பிரியம், லவ். ஐயோ மறந்துச்சு. ஹலோ, ஒரு செகண்ட். நான் இப்பவே ஒரு பாட்டு கிளியர் பண்ணிடுறேன். திரும்பவும் அங்க போய் என் முகத்துல முந்தனைய போட மாட்டேன். நீ பார்க்கறதுக்கு அவனை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. அவன் என்னை உயிரோட நடப்பினமா ஆக்கினவன். என் மானம், மரியாதை எல்லாத்தையுமே பறிச்சவன். அதே மூக்கு, அதே கண்ணு, அதே உயரம், அதே குரல். உன்னை பெத்தெடுக்கும் போது நீ அப்படியே அந்த ராட்சச மாதிரி இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல. என்னால உன் முகத்தை பார்க்க கூட முடியாது. உன்னை ஒரு பார்வை பார்த்தாலும் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே என் உடம்பு மொத்தமும் நெருப்புல எரியிற மாதிரி இருக்கும். உனக்கு அம்மாவா இருக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பலவீனமான பொம்பளையை என்னால சாகடிக்க முடியல. ஏன்னா அவ்வளவுதான் அந்த ஆளு பலாத்காரம் பண்ணான். அம்மா, உங்க வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்தின வலிக்கும் கரைக்கும் அவன் இன்னைக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவனுக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா கணக்கையும் இன்னைக்கு நான் தீத்துருவேன். அவனை விட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. சுஹானா நம்ம இஷான் கிட்ட ஐ லவ் யூ சொன்ன விதம் இருக்கே, ஆஹா ஆஹா, நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுண்ணே. இல்ல, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இலேஷ், டே வாடா. நான் ஒரு தடவை ரஜினி கிட்ட போய் ஒரு தடவை மனச திறந்து ஐ லவ் யூ இந்தர்னு சொல்லுன்னு சொன்னேன். உடனே அண்ணி சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டு தான் மறுவேளை பாப்பா. டேய், எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஆனா ரஜினி இப்பவும் ரொம்ப வெக்கப்படுறாடா. என்னண்ணே அண்ணே, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என் நிஷா ரொம்ப கரெக்ட் தெரியுமா? என்னடா சொல்ற? சொல்ற அண்ணே, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? நேரா டேபிள் மேல ஏறி போய் நின்னுட்டா. அப்போ என்ன சொன்ன தெரியுமா? என்ன? இலேஷ்,
ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னா உங்ககிட்ட 3 தடவை ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொன்னாலா? ஓ அண்ணே, அவ 3 தடவை சொல்லல, ஒரு தடவை தான் சொன்னா. உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக 3 தடவை சொன்னேன். 3 தடவை சொன்னியா? ரொம்ப ஓவரா பண்ணாத. நிஷா கிட்ட சொல்லி ரஜினிக்கு ஒரு தடவை ட்ரைனிங் கொடுக்க சொல்றா. ஏன்னா அவளும் ஒரு தடவை இப்படி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணே அதை விட்டு தள்ளுங்க. வயசான காலத்துல எதுக்குண்ணே ஐ லவ் யூன்னு சொல்ல கேட்க விரும்புறீங்க? என்னடா சொன்ன? அமைதி பொறுமை கூல் 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 உட்காருங்க உட்காருங்க. உன்னை விட நான் ரொம்ப இளமையா இருக்கேன்டா. இனிமே தேவையில்லாம பேசாத, புரியுதா? ஜாக்கிரதை. அண்ணே நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன அண்ணே, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அண்ணியும் நிஷாவும் சொல்றாங்கல்ல, அது தப்பே கிடையாது. எதை பத்திரா? அதான் சுகானா சோனாலி விஷயத்துல சந்தேகப்பட்டால, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு ரொம்ப ப்ராப்ளமா தான் இருந்துச்சுன்னு. ஆனா அவளை நம்ம தப்பா நினைக்க கூடாதுடா. சோனாலி தப்பான பொண்ணு இல்ல. நீயே பாரு, அமைதியா யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டா. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்ல அப்புறம் அவ தப்பான பொண்ணு இல்ல. அண்ணே யோசிச்சு பாருங்க. என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. கைய விடுறா, யோசிக்கிறேன். இல்லனா கற்பனை பண்ணி பாருங்க. சரி, ஒருவேளை சோனாலிக்கு பதிலா ரூபாலி இந்த வீட்டுக்கு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஏண்டா இப்ப அவ பேரை சொன்ன? ஆஹா, அவளை நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு நிமிஷம், வாங்க இப்படி வந்து உட்காருங்க வாங்க வர இரு உட்காருங்க. அண்ணே ஒருவேளை ரூபாலி இந்த வீட்டுக்கு வந்திருந்தா இந்த இஷானுக்கும் சுகானாவுக்கும் நடந்த கன்ஃபியூஷன் மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ஆமா. அப்புறம் நம்ம ரூபாலிய பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம உயிர் மனசு எல்லாமே நிறைஞ்சு போயிடும். மனசு ரெக்க கட்டி பறக்கும்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை இல்ல, தினமும் காலையில அவ மொட்டை மாடியில அவனோட முத்தான பல்ல பிரஷ் பண்ண வருவா. உடனே நீங்க செங்கல்ல எடுத்து உங்க மஞ்சள் கலர் பல்ல பல ஆக்குவீங்க. என்னடா சொன்ன? செடிக்கு தண்ணி ஊத்துற, நீ மேல வந்து சைடு அடிப்பிய, அத சொல்லவா? சொல்ற, கைய விடுங்க. அண்ணே, ஆனா நீங்க ஒரு விஷயத்த மட்டும் ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த ரூபாலி உங்களை விட என் கம்பெனியை தான் விரும்பி இருக்கா. என்ன மறுபடியும் சொல்லு. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். என்ன? நான் ரூபாலிய 2 தடவை கேஃபே டே லைலாவுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். அவ்வளவுதானா? 2 வாட்டிதானா? ஏன்னா எதெல்லாம் சந்தோஷப்படுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. நான் அவளை 3 தடவை கேஃபே டே லைலா கூட்டிட்டு போயிருக்கேன். தம்பி, நீ இன்னும் இந்த இந்தர் கஷ்யப்போட உண்மையான சுயரூபத்தை பார்த்தது இல்லல. அண்ணா, நீங்க அவளை எங்க கூட்டிட்டு போனீங்க? கேஃபே டே லைலா. எத்தனை தடவை? 3 தடவைடா. யார? அட வேற யார? ரூபாலிங்க தான். இந்த கஷ்யப் கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க யார எங்க எத்தனை தடவை கூட்டிட்டு போறீங்க என்கிட்ட சொல்லுங்க. ரஜினி, இவன் தான் கூட்டிட்டு போன. ரஜினி, அண்ணே கை வலிக்குது, விட சொல்லுங்க. நான் ரூபாலிய 2 தடவை தான் கூட்டிட்டு போனேன். ஆனா உங்க வீட்டுக்காரர் 3 தடவை கூட்டிட்டு போயிருக்காரு. 2 பேரும் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க. ஏய் இஷிகா, போய் நிஷாவை கூட்டிட்டு வா. போறீங்க நீங்க எங்க போக வேண்டாம். முதல்ல நீங்க உட்காருங்க. உங்களை நான் இன்னைக்கு விட போறேன். ஒழுங்கா சொல்லுங்க. எனக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி யார் கூட எல்லாம் சுத்தி இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. கேஃபே டே லைலாவோட மொத்த லிஸ்டையும் சொல்லுங்க. இங்க பாருங்க ரஜினி அக்கா, இவர் இருக்காருல, எல்லா டேக்கி லவர் பாயிண்ட்ஸ் சொல்லிருக்காரு. இஷான் கிட்ட சொல்லி அனுப்பி இருக்காரு. அப்படியே ரஜினி, உன்னோடது கையா இல்ல கம்பியா? அண்ணே, எப்படின்னா உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய மனசு வந்துச்சு? எவ்வளவு அழகான மனைவி கிடைச்சிருக்காங்க. இவங்களை விட்டுட்டு எப்படின்னா உங்களுக்கு காஃபி குடிக்க மனசு வந்துச்சு? சுகானா ப்ளீஸ் என்ன காப்பாத்து சுகானா, ப்ளீஸ் காப்பாத்து. சரி, காப்பாத்தவா? வாங்க. எஸ்கேப் பண்ண போதும். கூட்டிட்டு போய்டா. எஸ்கேப் ஆயில, உங்களை தூரமா கூட்டிட்டு போறேன். ரஜினி அக்கா, சாரி சொல்லுங்க. ரஜினி அக்கா, இவரை பிடிங்க. இப்ப சொல்லுங்க. எவ்வளவு பிடிக்கிறீங்க? விட மாட்டேன். நல்லா சாத்துங்க. என்னாச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சுஹானா, என்ன நடக்குது இங்க? என்ன
என்னடா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, இந்திரனா தன்னோட லவ் அஃபேர் லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அட கடவுளே, இந்த வீட்டு மேல யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே. இந்த பிரச்சனை இப்போ கை மீறி போயிடுச்சு. ரஜினி, உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போல. கேபிடேல எல்லாக்கெல்லாம் இவன் தான் கூட்டிட்டு போனா, நான் எங்கேயும் கூட்டிட்டு போல. அவங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இல்ல 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 அனி, நானும் உங்க தலைமையில சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் சும்மா அண்ணன் கிட்ட வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். உண்மைதான், நான் சும்மா வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருந்தேன். சின்ன மாமா, ஒரு நிமிஷம். 2 பேரும் திருந்த மாட்டாங்கன்னு தெரியும்ல. ஒண்ணு பண்ணு, 2 பேரும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடி. எக்ஸாக்ட்லி, 2 பேரும் நடங்க. ஆமா நிஷா எங்க, அவளையும் கூப்பிடு. இந்த விஷயத்துல மாமா என்னால அவளை சமாளிக்கவே முடியாது. அதுக்காக தான் அவளை கூப்பிட சொன்னேன். சரியா? விட்டுறாதீங்க, பார்த்து ஜாக்கிரதை. ஆண்டவா, இந்த 2 பசங்களுக்கும் நீதான் நல்ல வழியை காட்டணும். சின்னனி, இப்ப நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. நம்ம இந்தரும் இலேஷும் அவங்க பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருக்காங்க. இது பாரு, புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ அழ ஆரம்பிச்சிடாத. நான் என்ன அழுமூஞ்சியா? இதுல சந்தேகம் வேறயா? நான் என்ன அழுமூஞ்சியா? நான் எப்ப அழுதுருக்கேன்? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்களா? உங்க 2 பேரும் என்ன பண்றீங்க பாருங்க. உங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு முயலும் இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த முயலை அந்த சிங்கம் பாத்துருச்சாம். உடனே அதோட வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சா. அது எப்படியாவது சாப்பிடணும்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்ப அந்த சிங்கம் அந்த முயலை எங்க அம்மாவுக்கு நான் நல்ல பையன் தானே தாத்தா? தீபக், நீ லட்சத்துல ஒரு பையன்பா. அப்பனா ஏன் அம்மா என்ன ஒரு தடவை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன் என் மேல அன்பு கட்ட மாட்டேங்கிறாங்க? உன்னை ஒரு பார்வை பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என் உடம்பெல்லாம் அப்படியே நெருப்புல பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருக்கும். உன் விரல் என் மேல பட்டா கூட மறுபடியும் மாட்டிக்கிட்டனோன்னு தோணும். இன்னைக்கு பூஜைக்கு அப்புறம் பெரியவங்க எல்லாரும் குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீயும் தீபக் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணு. அவன் நீ பெத்த பையன். அவனை பார்க்கறதுக்கே சுத்தமா எனக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி அவனை நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்? எனக்குள்ள இருந்த அந்த பலவீனமான பொம்பளைய என்னால அழிக்க முடியல. ஏன்னா அவ்வளவுதான் அந்த ஆளு பலாத்காரம் பண்ணிட்டானே. அப்படிப்பட்டவனுடைய ரத்தம் தான் உன் உடம்புல ஓடிட்டு இருக்கு. உன்னால மட்டும்தான் என் தாய் இருந்தும் என் தாய் பாசத்துக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். உன்னாலதான் எங்க அம்மாவால ஒரு தடவை கூட என் முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. உன்னாலதான் அழிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில கரை ஏற்பட்டுடுச்சு.
உயிரோட இருக்க உனக்கு தகுதியே இல்லை. எந்த ஒரு தகுதியும் இல்லை. எனக்குள்ள இருந்த அந்த பலகீனமான பொம்பளைய என்னால அழிக்க முடியல. ஏன்னா அவளதான் அந்த ஆள் அன்னைக்கு பலாத்காரம் பண்ணினான்.